அனைத்து வகையான மூட்டு வலி முதுகு வலி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான தீர்வு தரக்கூடியது. இந்த முடவாட்டுக்கால்ல ஒரு அற்புதமான சூப் வைக்க போறோம். முடவாட்டுக்கால் சூப்பு. இதுதான் முடவாட்டுக்கால்னு சொல்லுவாங்க. இது பாறை பிளவுகள்ல ஒட்டி வளரக்கூடிய ஒரு கிழங்கு. இது குடிக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்கா மூட்டு வலி முதுகு வலி L4 பிரச்சனை L5 பிரச்சனை டிஸ்க் கம்ப்ளைண்ட் உடற்கலத்தெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, குதிங்கால் வலிக்குது, தலை வலிக்குது, தலை பாரமா இருக்குது, டென்ஷனா இருக்குது, சளி இருக்குது, ரொம்ப சளி கட்டி கட்டியா இருக்குது, தண்ணி மாதிரி ஊத்துது, ஆஸ்துமா இருக்குது, வீசிங் இருக்குது, இரைப்பையில பிரச்சனை இருக்குது, அதாவது அசிடிட்டி பிரச்சனை இருக்குது, அல்சர் இருக்குது, கண்டக்கால இழுத்து பிடிக்குது, நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்குது, நரம்பு ஸ்ட்ரென்த்ன்றவங்களும் குடிக்கலாம். அதே மாதிரி கொழுப்பு குறையணும், முடி வளர்ச்சி இல்ல, புரோட்டீன் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றவங்களும் தாராளமா இதை குடிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு வைரம்னு சொல்லுவாங்க. உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இந்த இஞ்சி பயனுள்ளதா இருக்கும். நண்பர்களே, அடுத்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அருமையான பூண்டு. சின்ன சின்ன வெட்டி ரசத்துக்கு பூண்டு இடிக்கிற மாதிரி இடிச்சுக்கலாம். இப்ப இந்த மசாலா கலக்குவோம். மசாலாவை நான் போட்டுக்கிறேன். நல்லா அந்த ஆட்டுக்கால் சூப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல்ல விட டபுள் மடங்கான ஸ்மெல் சூப்பரா இருக்கு. இறா ஊத்துறேன் உனக்கு வேணுமாடா? இந்த உனக்கு ஊத்துறேன். கொஞ்சமா ஊத்துட்டுமா? போதும்டா. எலும்புக்கெல்லாம் நல்லா இருக்கும். குடிக்க எலும்பு நல்ல ஊட்டமா வரும். நடக்க நல்ல கால் வலி இல்லாம இருக்கும். இடுப்பு வலி வராது, கால் வலி வராது. ரொம்ப ரொம்ப நல்லது. உணய மருத்துவர்கள் வணக்கம். நான் உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ். நிறைய வலைத்தளங்கள் யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா 4000 நோய்க்கும் ஒரு அருமையான தீர்வு பார்த்தீங்கன்னாக்க முடவாட்டுக்கால் நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பாங்க. சரி, இந்த 4000 நோய்க்கு ஒரு அருமையான தீர்வு சொல்றாங்கல்ல, இந்த முடவாட்டுக்கால் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற போது, முடவாட்டுக்காலை சரியா பயன்படுத்தும் போது பார்த்தா உச்சந்தலையில் உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து வகையான வலிகளும் சரியாகும். அதே மாதிரி மூட்டு வலி முதுகு வலி இதெல்லாம் சரியாகும். இந்த முடவாட்டுக்கால் பார்த்தீங்கன்னாக்க ஆட்டுக்கால் சூப்பு அசைவத்தில் வரும். ஆனா இந்த முடவாட்டுக்கால் சைவ சூப்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னாக்க இதுதாங்க முடவாட்டுக்கால். இது கொல்லிமலை, சதுரகிரி மலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்காடு, இது போன்ற உள்ள இடங்கள்ல இருக்கும். அதே மாதிரி நிறைய இப்ப காய் மார்க்கெட்ல கூட பார்த்தீங்கன்னாக்க இந்த முடவாட்டுக்கால் வந்துருச்சு. இதுதான் முடவாட்டுக்கால்னு சொல்லுவாங்க. இது பாறை பிளவுகள்ல ஒட்டி வளரக்கூடிய ஒரு கிழங்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில மரங்கள்ல ஒட்டுண்ணியாக ஒட்டி வளரக்கூடிய ஒரு அற்புதமான கிழங்குங்க. இது முடவன் ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்க, முடவாட்டுக்கால்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு இந்த பேரு. இது அனைத்து வகையான மூட்டு வலி முதுகு வலி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான தீர்வு தரக்கூடியது. இந்த முடவாட்டுக்கால்ல ஒரு அற்புதமான சூப் வைக்க போறோம். முடவாட்டுக்கால் சூப்பு. இது சாப்பிடுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். பாருங்க, கிழங்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. முடவாட்டுக்கால் கிழங்கு, இதெல்லாம் தனித்தனியாக கிழங்கு தான். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இது எல்லாமே முடவாட்டுக்கால் தான். நாங்கள் இங்கே ஒரு 20-25 குடும்பத்துக்கு வாங்கி வந்துருக்குறோம். இங்கே பாருங்க, முடவாட்டுக்கால் உடைச்சா பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வரும். எப்படி இருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ணணும்னாக்க இஞ்சி தோல் சீவுற மாதிரி நம்ம சீவணும். ஃபர்ஸ்ட் நல்ல கிழங்கா எடுத்துக்கணும். இஞ்சி தோல் சீவுற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி சீவணும். பாருங்க, இப்படி தோல் சீவி எடுத்துக்கணும். இப்படி நல்லா தோல் சீவிடணும். இஞ்சியை தோல் சீவுற மாதிரி சீவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னஸாக வெட்டி மிக்சியில் போட்டு எல்லா மூலிகையும் நான் உங்களுக்கு அரைச்சி காமிக்க போகிறேன். பாருங்கள், இப்படி க்ளீன் பண்ணிக்கணும். நான் ஒரு 20 பேருக்கு சூப் வைக்கிறேன். அதுக்கு எவ்வளோ போகிறோன்ற பாருங்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இதை துருவி எடுப்பாங்க. துருவும் போது 4 வரும். ஆனால் வெட்டி
இது நசுக்கி பார்த்தீங்கன்னாக்க, அதாவது ரசத்துக்கு பூண்டு நசுக்கிற மாதிரி நசுக்கி அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கனாக்க மிக்சி ஜார் உடையாது, இல்லைன்னா அப்படியே போட்டிங்கன்னா உடஞ்சிரும். பாருங்கள், இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நண்பர்களே, என்னோட கையில் இருக்குது முடக்கத்தான் கீரை. இந்த முடவாட்டுக்கால் சூப்புக்கு இந்த முடக்கத்தான் கீரையும் பார்த்தீங்கன்னா போடுவாங்க. இது மலைவாழ் மக்கள் எங்களுக்கு சொன்ன ரகசியமான ஃபார்முலா. வெளிப்படையாக நான் மக்களுக்கு சொல்கிறேன். அங்கே ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த முடவாட்டுக்கால் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை இப்போ பாருங்கள், இதுதான் முடக்கத்தான் கீரை. இதனுடைய பூ பாருங்கள் இப்படி இருக்கும், இதனுடைய காய் பாருங்கள் இப்படி இருக்கும், இதனுடைய இலைகள்லாம் பாருங்கள். இதுதான் முடக்கத்தான் கீரை. இப்போ இந்த கீரையை நான் பார்த்தீங்கன்னாக்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் பாருங்கள், இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து வகையான வலிக்கு, நரம்பு வலிக்கு, எலும்பு வலிக்கு நம் முன்னோர்கள் பயன்படுத்தினது தான். இது முடக்கு அற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முடக்கு வாதத்தை அறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை தான் இந்த முடக்கற்றான் கீரை. நண்பர்களே, அடுத்தது முடவாட்டுக்கால் சூப்புக்கு நம்ம சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்க இந்த தூதுவளை கீரை. இந்த தூதுவளை பாருங்க, இலையெல்லாம் எப்படி இருக்கு, இந்த காய் எப்படி இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ காய் இருக்கு பாருங்க, எல்லாம் முள்ளு தான், பார்த்து நம்ம பறிக்கணும். இந்த தூதுவளை கீரை இலையிலே முள் இருக்கும், அந்த முள்ளெல்லாம் பறிச்சுட்டு இலையை நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் தூதுவளை கீரை. இதை க்ளீன் பண்ணி சேர்த்த போகிறோம். இதோட காய்கள், பூ, இலை எல்லாமே இருக்கு பாருங்கள். இந்த இலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த இலையில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ முள் பறிச்சிருச்சு, சுத்தமாக இலையில முள் இல்லை. இப்போ என்ன பண்ணணும், இதை இப்படி கிள்ளி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலை மட்டும், இப்போ இதுலேயும் முள் இல்லை, இந்த இலை மட்டும் கிள்ளிக்கலாம். புரியுதுங்களா? முள்ளெல்லாம் நீக்கிட்டு இலை மட்டும் எடுத்துக்கணும். நேர்களே, நம்ம அடுத்த சேர்க்க போகிறது இந்த முடவாட்டுக்கால் சூப்பில் வல்லாரை கீரை. நாட்டு வல்லாரை கீரை ரொம்ப ரொம்ப அருமையானது. இது மாதிரி ரொம்ப சிறுசாக இருக்கும். ஆனால் எங்கிட்ட இருக்கிற ஹைபிரிட் தான் கிடச்சி. ஓகே, நாட்டு வல்லாரை இல்லாதவங்க ஹைபிரிட் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது மூளையில் இருக்கிற நரம்புகளுடைய செயல்பாடுகளை வந்து தூண்ட செய்யும். மூளையை வந்து நல்லா ஆக்டிவேட்டா சுறுசுறுப்பா வைக்கும். அதே மாதிரி நரம்பு மண்டலத்தை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணும், மேம்படுத்தும். இதை பார்த்தீங்கன்னா நான் இப்படி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம முடவாட்டுக்கால்ல சேர்த்த போறோம். பாருங்க எப்படி மூளை இருக்கோ அது மாதிரி இது இருக்கும். இதை பார்த்தா தெரியும். அதுவும் உங்களுக்கு நாட்டு வல்லாரை கீரை மூளை மாதிரியே இருக்கும், மனிதனுடைய மூளை மாதிரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்த மூலிகையை நான் காமிக்கிறேன். நண்பர்களே, அடுத்து முடவாட்டுக்காலுக்கு சேர்த்து போறது பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை. அதாவது கர்ப்பப்பையில் இருக்கிற சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிள்ளை. அதுக்கு பேர் தான் கருவேப்பிள்ளை அப்படின்னு சொல்லி வச்சாங்க. சரிங்களா? கருவில் இருக்க வேக்காடு, அதாவது கர்ப்பப்பையில் இருக்கிற வேக்காட்டை சரி பண்ணக்கூடியது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப அருமையானது. இதுல அயன் சத்து அதிகமா இருக்கு. இது பாத்தீங்கன்னாக்க ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து அற்புதமா சரி பண்ணக்கூடியது. இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கிறவங்க எடுக்கலாம். அதே மாதிரி அயன் கண்டென்ட் கம்மியா இருக்கிறவங்க எடுக்கலாம். இதையும் பாத்தீங்கன்னாக்க இன்னும் எண்ணற்ற சக்திகள் இருக்கு. இதையும் பாத்தீங்கன்னாக்க நம்ம முடவாட்டுக்கால் சூப்ல சேர்த்த போறோம். நண்பர்கள், அடுத்தது முடவாட்டுக்காலுக்கு நம்ம பயன்படுத்த போறது பாத்தீங்கன்னா கருப்பு மிளகு, கருப்பு வைரம் என்று சொல்லக்கூடிய கருமிளகு. இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு வைரம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இது ஒரு காயகல்ப மருந்து. இது அனைத்து வகையான நோய்க்கும் பாத்தீங்கன்னாக்க நம்ம துணை மருந்தா எல்லா மருந்துல கொடுக்கலாம். இப்போ இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம சூப்புக்கு சேர்த்த போறோம். நண்பர்களே, அடுத்து செரிமானத்தின் நண்பன் அப்படின்னு சொல்லலாம் இந்த இஞ்சியை. அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இந்த இஞ்சி பயனுள்ளதா இருக்கும். மிளகும் பாத்தீங்கன்னாக்கா உடல்ல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால கரைக்கும். இது பாத்தீங்கன்னாக்க உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கும், ஜீரணத்துக்கு நல்லது, அஜீரண சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நல்லா செரிமானமாகும், மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கும். இப்ப இதுவும் பாத்தீங்கன்னாக்க முடவாட்டுக்கால் சூப்ல சேர்த்த போறோம். நண்பர்களே, அடுத்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அருமையான பூண்டு. இப்படி இருக்கிற பூண்டை வந்து இப்படி தோல் விரிச்சு வச்சிருக்கோம். இந்த பூண்டுல பாத்தீங்கன்னாக்க அலிசின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடலுக்கு இம்யூனிட்டி பவரை கொடுத்து நுரையீரலை பாதுகாத்து அதுக்கப்புறம் கல்லீரலை பாதுகாத்து அனைத்து உள்ளுறுப்புகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் பாத்தீங்கன்னாக்க இந்த பூண்டு. இந்த பூண்டு நம்முடைய அந்த முடவாட்டுக்கால் சூப்ல முக்கியமான இடம் வகிக்குது. இதையும் நம்ம சேர்த்த போறோம்.
அடுத்து பாத்தீங்கன்னாக்க சின்ன வெங்காயங்க. இந்த சின்ன வெங்காயம் சூப்புல இடமே இல்லைன்னு சொல்லலாம். அனைத்து வகையான வெஜிடபிள் சூப், வெஜிடபிள் சூப்பு, அதுக்கப்புறம் நான்வெஜ் சூப்பு அனைத்துக்குமே, அதாவது சைவம் அசைவம் சூப்புகளுக்கு இந்த சின்ன வெங்காயம் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. அசைவத்துக்கு பயன்படுத்துவாங்க, சைவத்துக்கு பயன்படுத்துவாங்க. இந்த சின்ன வெங்காயம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, நரம்பு நாளங்களை சரி பண்ணும், பெண்களுக்கு கர்ப்பப்பை, ஆண்களுக்கு அந்தரங்கம் அதை போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது, உடம்புக்கு குளிர்ச்சி தந்து உடலில் உள்ள பித்தத்தை வெளியேற்றி செரிமான கோளாறை சரி பண்ணி உடலில் உள்ள இருக்கிற ரணங்களை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் பாத்தீங்கன்னாக்க இந்த சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்துல ஒண்ணு எண்ணற்ற நன்மைகள் இருக்கு. விட்டமின் சி இருக்குது, ஒண்ணு நிறைய இருக்கு நண்பர்களே. அடுத்தது பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது சீரகம். ஒரிஜினல் சீரகம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரிஜினல் சீரகம். ரொம்ப அருமையான நறுமணம். இது கொல்லிமலையிலிருந்து வாங்கிட்டு வந்தது. இது மாதிரி நீங்களும் அங்க போனீங்கன்னா வாங்கிக்கோங்க. சீரகம் இல்லா உணவு சிறக்காது. அதே உடலில் உள்ள அனைத்து உள்ளுறுப்புகளையும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணி உடலை சீராக்குவதனால், அதாவது உடலை சீராக்குவதனால் தான் இதுக்கு பேரே சீரகம் அப்படின்னு வச்சாங்க. அகத்தை சீராக்குவதனால் இதுக்கு பேரு சீரகம் வச்சாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா முடவாட்டுக்கால நம்ம சேர்க்க போறோம் நண்பர்களே. இது பாத்தீங்கன்னா முடவாட்டுக்கால்ல நம்ம முடவாட்டுக்கால் அந்த சூப் கொதிக்குதுல அப்ப சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னாக்க கொத்தமல்லி. உங்களுக்கே தெரியும், இந்த கொத்தமல்லியை வந்து முடவாட்டுக்கால் கொதிக்கும் போது கட் பண்ணி மேல தூவலாம். இது வந்து புதினா. இதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்க முடவாட்டுக்கால் சூப் கொதிக்கும் போது நாம மேல தூவி கொதிக்க விட்டு இறக்கி சாப்பிடலாம். சரிங்களா? இப்போ முடவாட்டுக்கால் சூப் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். மசாலா எப்படி அரைக்கின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ முடவாட்டுக்கால் எல்லாம் அரைச்சிருந்தாலும் பார்த்துப்பீங்க. இஞ்சி பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு தேவையான அளவு பாருங்க, நான் உடைச்சிருக்கேன். இந்த இஞ்சியை பாத்தீங்கன்னாக்க ஒரு இவ்வளவு இஞ்சி போட்டுக்கலாம். இவ்வளவு இஞ்சி கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கப்புறம் பூண்டு பாத்தீங்கன்னாக்க என் கைப்பிடியில் 2 கைப்பிடி போடுறேன் பூண்டு. சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னாக்க ஒரு 3/4 kg இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இருக்கு. இதை அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்சியில போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நண்பர்களே, இப்போ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்படி நல்லா நைஸ் ஆட்டிக்கணும். பாத்திரத்தில் இப்படி ஊற்றிக்கலாம். அடுத்து ஒவ்வொரு மூலிகை இதில் போட்டு அரைக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வல்லாரை கிளீன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வல்லாரை கீரையை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் போட்டு கழுவி போட்டுக்கலாம். முடவாட்டுக்கால் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களையும் கிடைக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா தூதுவளை. இந்த தூதுவளையை வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். இதையும் பார்த்தீங்கன்னாக்க நாம போட்டுக்கலாம். எங்கேயோ ஒரு முள் இருக்கும், அது பரவாயில்ல. ஆனால் மேக்சிமம் முள்ளெல்லாம் எடுத்துடணும். முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னாக்க நிறைய போட வேண்டாம், கசப்பு அதிகமாக இருக்கும். அதனால ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் இதுக்கு நான் போட்டுக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இப்படிதான் செய்யறாங்க. அதனுடைய ரகசியமான ஃபார்முலா சூப்பு நல்லா டேஸ்டா இருக்கிறது இதுதான் காரணம். ஒரு சிலர் இப்படியெல்லாம் போட்டு செய்ய மாட்டீங்க. இப்படியெல்லாம் போட்டு கிடைக்கலன்றவங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு லாஸ்ட்ல பொடி காமிக்கிறேன். அந்த பொடியில இது எல்லா மூலிகையும் இருக்கும். இதை நீங்க தாராளமா வாங்கி யூஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ இதுல நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இதுல 3 மூலிகைகள் போடச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை அரைக்கலாம். நேரில் பார்த்தீங்கன்னா இந்த 3 மூலிகை அரைச்சாச்சு. இதையும் ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். நேரில் பார்த்தீங்கன்னாக்க முன்ன அரைச்சி வச்சிருந்த மசாலாவோட இது சேர்க்க போகிறோம். அடுத்தது என்ன மூலிகைன்றத போட போகிறோன்ற காமிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலை போட்டுக்கணும். சரிங்களா? நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கு. இன்னும் கருவேப்பிலை கட்டிலேருந்து இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கட்டிலேருந்து ஒரு 4 இனிக்க எடுக்க போகிறேன். உருவி பார்த்தீங்கன்னாக்க இன்னும் கூட கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இதில் குறுமிளகு, கொல்லிமலையிலேருந்து எடுத்து வந்து ஃப்ரெஷ் மிளகு. கொல்லிமலையில் ரொம்ப அற்புதமாக மிளகு இருக்கும். வேற நிறைய இடத்துல இருக்கு. உங்களுக்கு எங்க ஒரிஜினல் மிளகு கிடையாது அங்கே வாங்கிக்கோங்க. மிளகு ரொம்ப நல்லது. நான் ஒரு 30 பேருக்கு சூப் வைக்க போறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம்.
இப்போ இதையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மசாலா அரைச்சாச்சு. நான் நல்லா காரஞ்சாரமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். நீங்கள் மீடியமாக போட்டிங்கன்னாவே போதும். சரிங்களா? நான் ஒரு 30 பேருக்கு செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு மேலேயும் சாப்பிட்லாம். ஒரு 30-40 பேர் சாப்பிட்லாம். இது நாங்கள் எல்லா வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பாருங்கள், மசாலா அவ்வளோ நல்லா இருக்குது. சரிங்களா? நீங்கள் அவ்வளோ அரைக்கணும்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கினா போதும். எனக்கு நல்லா காரஞ்சாரமாக வேணும், மூலிகைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இங்கே கிடைக்குது அப்படின்றதுனால நிறைய மூலிகைகள், அதே மாதிரி நிறைய சீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் எனக்கு தேவையான அளவு நிறையவே போட்டிருக்கேன். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக. சரிங்க, உடம்புக்கு நல்ல உறுதி அது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க அடுத்தது நாம பார்த்தீங்கன்னாக்க முடவாட்டுக்கால் வெட்டி அதுக்கப்புறம் அதை அரைக்க போகிறோம். முடவாட்டுக்கால் வெட்டி அதை பார்த்தீங்கன்னா இடிச்சு தான் அரைக்கணும். அப்பதான் மிக்சியில் அரையும். சரிங்களா? அதை அரைச்சிக்கலாம். நண்பர்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் இங்கே வெட்டி வச்சிருக்கேன். பாருங்க, இது மாதிரி முடவாட்டுக்கால் வந்து அந்த தோலை சீவிடணும். சீவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்னசாக வெட்டணும். இது மாதிரி சின்ன சின்னசாக வெட்டி ரசத்துக்கு பூண்டு இடிக்கிற மாதிரி இடிச்சுக்கலாம். இடிச்சுட்டு அப்புறம் மிக்சியில் போடலாம். ஒருவேளை நல்லா இளங்கிழங்கா இருந்தாக்கா அப்படியே கூட போடலாம். இது நல்ல இளங்கிழங்கா இருக்கு, அதாவது தரமான கிழங்கா இருக்கு, ரொம்ப முத்தல் இல்லை. இதை நீங்க இடிக்காம போடலாம். ரொம்ப முத்தலா இருக்கா இடிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேரட் பீட்ரூட் செய்வீங்களா, அதில் வச்சு செய்வீங்கன்னா நார்மலா வரும். பாருங்களா? இது மாதிரி சின்ன சின்னசா கட் பண்ணி மிக்சியில் போட்டீங்கன்னா நல்லா அரைஞ்சிரும். இப்படிதான் கட் பண்ணி வச்சது பாருங்க, நிறைய இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜார்ல தூக்கி போடுறேன். இப்படி ஜார்ல போட்டுக்கலாம். ரொம்ப அருமையான முடவாட்டுக்கால். இப்ப இதையும் நம்ம அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம். இப்ப அரைச்சிக்கலாம். இப்ப இறக்கிடலாமா? இறக்கிட்டு இதுல நம்ம ஊத்திக்கலாம். இதை தாராளமா சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்போ இந்த முடவாட்டுக்கால் இது மாதிரி மசாலா இவ்வளவு மூலிகைகள் கிடைக்கல அப்படின்ற போது இது மாதிரி முடவாட்டுக்கால் போய் சின்ன சின்ன கட் பண்ணி வெயில உணர்த்தி அதை பொடியாக்கி எல்லா மூலிகைகளும் பொடியாக்கி கலந்து வச்சிருக்கிற உங்களுக்கு சூப்பு பாக்கெட்டும் அங்க கிடைக்கும். இல்லைன்னா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பா நாங்க இருக்கிற இடம் சொல்றோம், அங்க வாங்கிக்கோங்க. தரமானதா கிடைக்கும், சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இப்போ மசாலா அரைச்சாச்சு. அடுத்தது என்ன? சூப்பு. வாங்க செய்யலாம். நண்பர்களே, இப்ப நான் அரைச்ச எல்லா மூலிகையும் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி நல்லா கலந்துக்குன்னு நாம ஊற்றி செய்ய போறோம். இப்போ நான் நிறைய அரைச்சிருக்கேன். இதுல தேவையான அளவு ஒரு 30 பேருக்கு தேவையான அளவு நான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நல்ல மசாலா நிறைய இருக்கு. இப்போ வீட்டுக்கு பிள்ளைங்க என்னன்னாங்க நான் கொஞ்சம் எடுத்து போறேன்னாங்க. அவங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து அனுப்பிச்சிட்டு ஒரு 30 பேருக்கு மட்டும் நான் சூப் செய்ய போறேன். அதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அதில் பாதி ஊற்றிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கலந்துக்கணும் பாருங்க. இப்ப அடுப்பை பத்த வச்சு தாளிச்சு கொதிக்க வைக்க போறோம். நேர்களே, அடுப்பு பத்த வச்சாச்சு. அடுத்தது பாத்திரத்தை வச்சிட வேண்டியதுதான். நண்பர்களே, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க மசாலா போடலாம். அப்புறமா தண்ணி ஊத்தலாம். நல்லா வாசனை வந்துருச்சு, கடுகு வாசனை. இப்போ இந்த மசாலா கலக்குவோம். மசாலாவை நான் போட்டுக்கிறேன். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா மசாலா போட்டாச்சு. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 லிட்டர் தண்ணி ஊற்றலாம். நண்பர்களே, நல்லா கொதிக்குது. தேவையான அளவு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். பத்தல்னாக்கு கூட அப்புறமா போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னாக்க கொத்தமல்லி, புதினா இருக்கு. இது மேலே தூவறதுக்கு மட்டும்தான். இப்படி மேலே இந்த வாசனைக்கோசரம் போடலாம். இப்படி வாசனைக்கோசரம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பு ரெடிங்க. இதில் ஒரு சிலர் பச்சை மிளகா போட்டு ஆட்டுவாங்க. பச்சை மிளகா கண்டிப்பாக போடாதீங்க. வரமிளகா போடுவீங்க, அதுவும் போட வேண்டாம். அதுக்கு தான் மிளகு போட்டிருக்கோம்.
சீரகம் போட்டிருக்கோம், காரத்துக்கு மிளகு போட்டிருக்கோம், சீரகம் போட்டிருக்கோம், இஞ்சி போட்டிருக்கோம். இதே நல்ல காரத்தை கொடுக்கும். இது பாருங்க, நல்லா கொதி வரட்டும், அப்படியே விட்டுருவோம். இதுதான் நல்ல ஹெல்த்தான இயற்கையான சூப்பு. இதை குடிக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்கா மூட்டு வலி, முதுகு வலி, L4 பிரச்சனை, L5 பிரச்சனை, டிஸ்க் கம்ப்ளைண்ட், புறக்கலத்தெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, குதிங்கால் வலிக்குது, தலை வலிக்குது, தலை பாரமா இருக்குது, டென்ஷனா இருக்குது, சளி இருக்குது, ரொம்ப சளி கட்டி கட்டியா இருக்குது, தண்ணி மாதிரி ஊத்துது, ஆஸ்துமா இருக்குது, வீசிங் இருக்குது, இரைப்பையில பிரச்சனை இருக்குது, அதாவது அசிடிட்டி பிரச்சனை இருக்குது, அல்சர் இருக்குது, இரைப்பை கோளாறு இருக்குது, அதாவது செரிமனமே ஆகல அப்படின்றவங்களுக்கும் குடிக்கலாம். நரம்பு பிரச்சனை இருக்குது, நரம்பெல்லாம் இழுக்குது, மூட்டெல்லாம் இழுக்குது, நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்குது, குறவழி இழுத்து பிடிக்குதுன்றவாங்கள, குறக்கால இழுத்து பிடிக்குது, கண்டக்கால இழுத்து பிடிக்குது, நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்குது, நரம்பு ஸ்ட்ரென்த்ன்றவங்களும் குடிக்கலாம். அதே மாதிரி கொழுப்பு குறையணும், ஃபேட்டி லிவர் அதிகமா இருக்குது, இல்ல லிபிட் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தேன், கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்கு, TGL அதிகமா இருக்குன்றவங்களும் தாராளமா இது குடிக்கலாம். அதுக்கப்புறம் சிறுநீர்கள் சரியா போல, சிறுநீர்ல யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்றவங்களுக்கும் தாராளமா இதை குடிக்கலாம். முடி வளர்ச்சி இல்ல, புரோட்டீன் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றவங்களும் தாராளமா இதை குடிக்கலாம். அப்புறமா கல்லீரல்ல பிரச்சனை இருக்கு, ஃபேட்டி லிவர் இருக்குன்றவங்களும் தாராளமா குடிக்கலாம். நுரையில் நல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றவங்களுக்கும் குடிக்கலாம். மூச்சு விடுறதுல சிரமமா இருக்கு அப்படின்றவங்களும் தாராளமா இதை குடிக்கலாம். ஞாபக சக்தி கம்மியா இருக்கு அப்படின்றவங்களும் குடிக்கலாம். ரொம்ப டென்ஷனா இருக்கேன், ரொம்ப மன உளைச்சல காலாயிருக்கேன், தூக்கமே இல்லைன்றவங்களும் குடிக்கலாம். மன அழுத்தத்தில் இருக்கேன், மனசிதைவு நோய் இருக்குது அப்படின்றவங்களும் குடிக்கலாம். மன அழுத்த நோய் இருக்குன்றவங்களும் குடிக்கலாம். சரிங்களா? தூக்கமே இல்லைன்றவங்களும் குடிக்கலாம். நிறைய டிப்ரெஷனா இருக்கேன், டென்ஷனா இருக்கிறேன் அப்படின்றவங்களும் குடிக்கலாம். சொல்ல போனா எல்லாருமே குடிக்க ஏற்ற ஒரு அற்புதமான மூலிகை சூப்பு தாங்க இந்த முடவாட்டுக்கால் சூப்பு. இது வந்து சைவ சூப்பு, அதாவது ஆட்டுக்காலுக்கு இணையான அசைவ சூப்புக்கு, அதாவது அசைவ சூப்புக்கு இணையான ஒரு சைவ சூப்பு தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. பிபி உள்ளவங்க குடிக்கலாம். தொடர்ந்து பிபி உள்ளவங்க குடிக்கும் போது பாத்தீங்கன்னாக்க படிப்படியா பிபி குறையும். சுகர் உள்ளவங்க தொடர்ந்து குடிக்கும் போது பாத்தீங்கன்னா சுகர் உங்களுக்கு படிப்படியா கட்டுக்குள்ள வரும். அதே மாதிரி இந்த இன்லர் யூஸ் பண்றவங்க, ஆஸ்துமா வீசிங் இன்லர் யூஸ் பண்றவங்க, அதே மாதிரி எலும்பு மஜ்ஜையில எலும்புல டிபி இருக்கிறவங்க தாராளமா இதை குடிக்கலாம். நான் என்னன்றா, நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட இதை தாராளமா குடிக்கலாம்னு சொல்ல வரேன். டாக்டர் உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்துருக்காங்க, அதோட பாத்தீங்கன்னாக்க கசாயங்கள் கொடுத்துருக்காங்க, லேகியங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றவங்க அதோட சேர்த்து இந்த சூப்புகளை தொடர்ந்து நீ குடிச்சிட்டு வரும்போது, ஒரு நாளைக்கு 2 முறை குடிச்சிட்டு வரும்போது படிப்படியா அனைத்து நோய்களும் உங்களுக்கு குணமாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட மூலிகைகள் தான் இதுல எல்லாமே சேர்த்திருக்கோம். ஒவ்வொரு மூலிகைகளும் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, அதோடைய மருத்துவ பயன்கள் என்னன்னு. அவ்வளவு பெனிஃபிட் இருக்கும் இதுல. முழுக்க சைடு எஃபெக்டே இல்லைங்க. ஒருவேளை இப்படி கிழங்கு கிடைக்கல, இவ்வளவு மூலிகைகள்லாம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு லாஸ்ட்ல உங்களுக்கு பொடி காமிக்கிறேன். அந்த பொடி பாத்தீங்கன்னா இந்த கிழங்குல இந்த மூலிகையிலிருந்து செய்யப்பட்ட ஒரு பொடி. நேரிலே ஒருவேளை உங்களுக்கு முடவாட்டுக்கால் கிடைக்கலன்னா, அந்த மூலிகை நான் போட்ட மூலிகை எல்லாம் கிடைக்கலன்னு வைங்களேன், இது மாதிரி முடவாட்டுக்கால் வாங்கின இடத்துல கிடைக்கும். இல்லைன்னா கொல்லிமலை, அதுக்கப்புறம் சதுரகிரி மலை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க சூப்பு விற்கிற இடத்துல இந்த பாக்கெட்டுகள் கிடைக்கும், முடவாட்டுக்கால் சூப் பாக்கெட். இந்த பொடியை பாத்தீங்கன்னாக்க ஒரு 2 ஸ்பூன் எடுத்து மிக்சியில போடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி இது மாதிரி தாளிச்சு அப்புறமா தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு உப்பு போட்டு இறக்கி வச்சு குடிச்சீங்கன்னா அந்த சூப்பும் சூப்பரா இருக்கும். சரிங்களா? இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். 50 கிராம் 100 கிராம் கிடைக்குது, கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இப்போ இந்த சூப்பு எப்படி குடிச்சா நல்லது அப்படின்னு சொன்னா, இப்போ மீன் குழம்பு அந்த காலத்துல எல்லாம் நம்ம முன்னோர்கள் வைப்பான்னு பாருங்க. அதாவது நாளைக்கு மீன் குழம்பு சாப்பிடுறாங்கன்னா இன்னைக்கு நைட்டே செஞ்சு வச்சிருவாங்க. அது மாதிரி இந்த சூப்பையும் ஒரு நாளைக்கு முன்னாடியே நைட் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா நைட் ஃபுல்லா இதனுடைய மூலிகையில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாவே அதுல இறங்கும். அடுத்த நாள் காலையில இதை திரும்பவும் கொதிக்க வச்சு குடிச்சீங்கன்னா அவ்வளவு அற்புதமான டேஸ்டா இருக்கும். அடாடா, அப்படியே நாக்கு தாண்டவம் ஆடும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அந்த சூப்பு. அப்படிதான் குடிக்கணும். ஒருவேளை அப்படி எல்லாம் குடிக்கிறதுக்கு டைம் இல்லைன்றவங்க நார்மலா இப்படி கொதிக்கும் போது எடுத்து குடிச்சுக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு முன்னாடியே மீன் குழம்பு மாதிரி இந்த சூப்பை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் திருப்பியும் இந்த சூப்பை சூடு பண்ணி குடிச்சிங்கன்னா அடடா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நல்லா நறுமணம் வருது. இப்படிதான் கொதிக்க வைக்கணும். நான் சொன்ன அனைத்து வகையான நோய்களுக்கும், மற்ற எல்லா நோய் உள்ளவங்களுக்கும், பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த சூப் ஒரு அற்புதமான சூப்புங்க. நேர்களே, இந்த நல்லா கொதிக்கட்டும், சூப் எப்படி சொல்றேன். நான் வேலையை பார்த்தீங்கன்னாக்கா முடவாட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, இப்ப நல்லா கொச்சிட்டு இருக்கு. இதுதான் ஃபைனல் டச்சுங்க.
ஒரு சிலர் இதுல கரம் மசாலா போடலாம்னு கேக்குறீங்க, அது உங்களுடைய விருப்பம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா மிளகாத்தூள் போடலாம், காஞ்சி மிளகா போடலான்றீங்க, அது உங்களுடைய விருப்பங்க. ஆனா இதை இப்படிதான் செய்யணும். ஒரு சிலர் மஞ்சள் தூள் போடலான்றீங்க, அது நீங்க போடுறதா போட்டுக்கலாம். சரிங்களா? நான் மசாலா அதிகமா போட்டிருக்கேன், கிழங்கும் கரெக்டா தான் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு மசாலா அதிகமா பிடிக்கின்றதுனால போட்டுக்கிறேன். நீங்க கிழங்கு அதிகமா போட்டு மசாலா கம்மி போட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்லா அந்த ஆட்டுக்கால் சூப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல்லை விட டபுள் மடங்கான ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ஆஹா, சூப்பரா இருக்கு. இப்ப நாங்க எல்லாம் ஃபேமிலி, பெரிய பெரிய ஃபேமிலி எல்லாமே இருக்கும். நாங்க எல்லாருமே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். இப்போ ஒருத்தருக்கா ஊத்தி நானே கொடுக்குறவாங்க. நண்பர்களே, இப்படிதான் ஆட்டுக்கால் சூப் கிடைக்கணும். பாருங்க, ஒவ்வொருத்தருக்கா நான் ஊத்தி கொடுக்க போறேன். அவங்களே எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி ஃபேமிலியா உட்காந்து ஜாலியா சூப் சாப்பிடுங்க, அருமையா இருக்கும். கொடுங்க கொடுங்க கொடுங்க. சரிப்பா. பாருங்க, குழந்தை பாருங்க எவ்வளவு அளவு குடிக்குது. இருறா ஊத்துறேன், இருறா ஊத்துறேன். உனக்கு வேணுமாடா? இந்த உனக்கு ஊத்துறேன். கொஞ்சமா ஊத்துட்டுமா? போதும்டா. பாருங்க எவ்வளவு அழகா எடுத்துன்னு போறாங்க குழந்தை. போயிட்டு நீங்களே எல்லாருக்கும் பரிமாறுங்க, சாப்பிடுங்க. நண்பர்களே, பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல பாருங்க எங்க அம்மா சாப்பிடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா எங்க அத்தை, அப்புறமா தங்கச்சி, அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா மாமா, ஒய்ஃபு, தங்கச்சி தங்கச்சி எல்லாம் பாருங்க, எல்லாம் தங்கச்சி. இங்க பாருங்க எங்க அக்கா, அக்கா பேத்தி, அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி, அதுக்கப்புறம் என்னுடைய எனக்கு மகனாக முறை மச்சான், எல்லாமே நாங்க ஃபேமிலியா இருக்கோம். இப்படி எல்லாமே நாங்களே சாப்பிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு இந்த சூப். பாத்தீங்களா, இது சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளா வந்துட்டு கால் இது முட்டி வலி அதிகமா இருந்தது. இது சாப்பிட சாப்பிட பாத்தீங்கன்னா இப்ப அந்த வலியே இல்லை எனக்கு. இப்ப நல்லா நான் படி இறங்குறேன், நல்லா வேகமா நடக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அக்கா, எப்படியா இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கு. சிக்கன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கா? சூப்பர்க்கா. கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா கடையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கால் சூப்பு, நாட்டுக்கோழி சூப்பு இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சைவமா இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ஒன்று. இதை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா சைவங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் தெரியும். எப்படி இருக்குண்ணே? ஐயா நல்லா இருக்குங்கய்யா. ஆட்டுக்கால் சூப் ஈக்குவலா இருக்குங்கய்யா. ஈக்குவலா இருக்கு. ஆமா, காலையில இருந்து த்ரோட் பெயின், சளி, கோல்டா இருந்தது. இப்ப நல்லா இருக்குங்க, நல்லா பெட்டரா ஃபீல் பண்றேன். நல்லா இருக்கு. ஆமாங்கய்யா. சூப்பர் சூப்பர். சூப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த சூப் நல்லா இருக்கு. சூப் நல்லா இருக்கு. எங்க அம்மா கிட்ட கேட்கலாம், எங்க அம்மா நிறைய வச்சு கொடுப்பாங்க. சூப் எப்படிமா இருக்கு? சூப்பு நல்லா இருக்குப்பா. காய்ச்சல் இருக்கிறவங்க, காய்ச்சல் சளி இருக்கிறவங்களுக்கு, தொடர்ந்து காய்ச்சல் இருக்கிறவங்க இது குடிச்சாக்க ஒரு வாரத்துலயே இது வந்து கிளீன் ஆயிடும். அந்த நெஞ்சு சளி கட்டின்னு இருக்கிறது, அப்புறம் அந்த நெஞ்சு சளி கட்டின்னு இருக்கிறது, தொடர்ந்து இருமல் வர்றது, விட்டு விட்டு காய்ச்சல் வர்றது, இதெல்லாம் சீக்கிரமா இது 2 வாரத்திலயே சரியாயிடும்பா. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இல்ல நல்லா ஆயிடும், குணம் ஆயிடும். ஆமா ஆமா, நெஞ்சு சளி சீக்கிரம் நல்லா ஆயிடும், காய்ச்சல் சீக்கிரமா நல்லா ஆயிடும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும், நல்ல இதாக்கும். எலும்புக்கெல்லாம் நல்லா இருக்கும். குடிக்க எலும்பு நல்ல ஊட்டமா வரும், நடக்க நல்ல கால் வலி இல்லாம இருக்கும், இடுப்பு வலி வராது, கால் வலி வராது. ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாமே சேர்ந்துருக்கு. நான் வல்லாரைக்கிற மூளை வளர்ச்சிக்கு வல்லாரைக்கிற சேர்த்திருக்கோம். அதே மாதிரி தூதுவாழை, கருவேப்பிலை, கண்ணு பார்வைக்கு கருவேப்பிலை, முடக்கத்தான் கீரை, இந்த முடக்க வாதம் வருது இல்லையா, அந்த முடக்க வாதம் அதெல்லாம் சரி பண்ணும். எல்லாத்துக்குமே இது சரியாகக்கூடிய கஷாயம் இது. நல்லா சூப்பர். ஓகே. ஏன்னார்களே, அம்மாவும் சொல்லிட்டாங்க, வாங்க சென்டரில் உட்காந்து பேசுகிறோம். இங்கே பாருங்க, எனக்கு தெரியாமல் நிறைய குடிக்கிறீங்க. நீங்கள் கண்டினியூ. நீ குடிமா. ஃபேமிலியாக உட்காந்து முடவாட்டுக்கால் சூப்பு அருமையாக சாப்பிட்டோம். ஒருவேளை முடவாட்டுக்கால் கிடைக்கலன்னா அந்த முடவாட்டுக்கால் சூப்பு விற்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்டே பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி பாக்கெட்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 50 கிராம் 100 கிராம் பாக்கெட்ல கொடுக்குறாங்க. இது எப்படி செய்யணும்னா, மிக்சியில ஒரு 4 பேர் 5 பேர் 6 பேர் இருக்கிறோம்னா தேவையான அளவு இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், கொஞ்சம்
தேவையான அளவு கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து, கருவேப்பிலை நல்லா இருக்கும். அப்புறம் தேவையான அளவு பார்த்தீங்கன்னாக்க கொத்தமல்லி புதினா போட்டு இதில் இருக்கிற 2 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எடுத்து இந்த பொடி அதில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி, அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே நீங்க அரைச்சி வச்சிருக்கீங்கல்ல அந்த மசாலா அதில் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. நல்லா சூப்பு ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு உப்பு போட்டு எடுத்து வச்சு குடிச்சிங்கன்னா அருமையா இருக்கும். அதில் மஞ்சள் தூள் போடணும்னா நீங்க தாராளமா போட்டுக்கலாம். ஒரு சிலர் கறி மசாலா போடுறேன்னு சொல்லுவீங்க, அது உங்களுக்கு பிடிக்கணும் போட்டுக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மிளகா தூள் வேணும், இல்ல மிளகா வேணும்னா அதை நீங்க கிள்ளி போடும், அது உங்களோட விருப்பம் தான். ஆனா சூப் இப்படிதான் செய்யணும். ஒரு நாளைக்கு முன்னாடியே இரவு செஞ்சு வச்சுட்டு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும், மீன் குழம்பு மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிஞ்சவரை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண சொல்றேன்னா, இது அற்புதமான ஒரு சூப். இது நிறைய இடத்துல உங்களுக்கு கிடைக்குது, ஆனா இதோடைய மகத்துவம் தெரியாம இருக்காங்க. இது எப்படி செய்ய தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய மசாலா அரைச்சேன், எனக்கு மசாலா எனக்கு பிடிக்கின்றதுல அரைச்சேன். கொஞ்சமா மசாலா தேவைப்படுறது கொஞ்சமா அரைச்சிக்கோங்க. எனக்கு மசாலா நிறைய பிடிக்கும், மூலிகை நிறைய மசாலா நிறைய போட்டு மூலிகை போட்டு சூப்பரா குடிச்சிருக்கோம். தேவைப்படுறவங்க அந்த கிழங்கு அதிகமா எடுத்துக்கோங்க, முடவாட்டுக்கால் கிழங்கு அதிகமா எடுத்துக்கோங்க, மசாலா கம்மியா எடுத்துக்கிட்டு சூப் வச்சு செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க, சாப்பிடுங்க. சரிங்களா? எந்தெந்த இடத்துலலாம் நீங்க இது மாதிரி டிராவல் பண்ணுங்களா, அதாவது ஊட்டி, கொடைக்கானல், சதுரகிரி, கொல்லிமலை, அதுக்கப்புறமா ஏற்காடு, இது மாதிரி அப்புறமா சென்னை, திருச்சி, மதுரை, இது மாதிரி போற இடத்துல நிறைய இடத்துல இருக்கு. அங்கெல்லாம் வாங்கி குடிங்க. ஏன்னா இது வாங்கி குடிக்கும் போது உடலுக்கு நோய் சக்தி அதிகமாகும். நோய் சக்தி அதிகமானாலும் நோயே வராது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். எல்லாரும் வணக்கம் சொல்லிக்கிறேங்க. வணக்கம்.